செயற்பாட்டாளர். 2019 சைபா கல்வியாளர் விருது பெற்றவர். 2012 அவர் சகோதரர் முகமது மூலமாக டிஎக்ஸ்எல் இணைந்து தற்சமயம் டிஎக்ஸ்எல் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டார் டைமண்ட் என்ற ஒரு பதவியை அடைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு மாதமும் அவர்கள்ட்ட ஒரு சின்ன முன்னேற்றம் ஆகிட்டே இருக்குது. மிக மிக பிஸி. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் போன்லயே பேசிக்கல. அந்த அளவுக்கு இந்த மீட்டிங் ஏற்பாடு நடந்திருக்குது. காரணம் என்னன்னா கமிட்மெண்ட். நாங்க என்னதான் பிஸியா இருந்தாலும் இதுக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பை கொடுப்பேன்ற ஒரு வைராக்கியத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஸோ நான் ஒரு ஆள் மனதிலேருந்து அவருக்கு நன்றி பாராட்டி, அவர் டிஎக்ஸ்என் பற்றிய மார்க்கெட்டிங் பற்றியும் பொருள்களை பற்றியும் அற்புதமான வகுப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ச்சியாக எடுத்து வர்றாங்க. அவர்களுடைய பயிற்சிகள் சிறப்பாக இருக்குதுன்னு தமிழகத்தில் நிறைய லீடர்லாம் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷால்லா அவர் பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இது வியாபாரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும். நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய எல்லாருடைய சார்பாகவும் சகோதரர் பொறியாளர் ஃபெரோஸ்கான் அவர்களை YDXN தலைப்பில் பேச நினைக்கிறேன். வாருங்கள் ஃபெரோஸ்கான் அவர்களே. சவுண்ட் கேக்குதா? கேக்குது, கிளியரா கேக்குது. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் நல்லா இருக்குது, கரெக்டா இருக்குது. என்னோட மைக்கை நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லா. டிஎக்ஸ்என் குட் மார்னிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹாஜா பாய் மிகைப்படுத்திலாம் சொல்லலை. உண்மையிலே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியான டைட் ஷெட்யூல் தான். ஏன்னா இப்போ மணி 5, 6:15 எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங் அதுவும் ஜூம் வழியாக தான் இருக்குது. திருப்பி 8 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது. அதனால் கண்டினியூஸாக பட் நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுத்தோம். ஏன்னா வெற்றியாளர்கள் காரணங்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இதனால் நான் வர முடியல, இதனால் செய்ய முடியல அப்படின்னு காரணங்கள் சொல்லியவர்கள் உலகத்தில் ஜெயித்ததில்லை. காரணங்களை புறந்தள்ளிவிட்டு காரியங்களை சாதித்தவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள். அப்ப நாம அந்த பட்டியலில் இடம்பெறணும் அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான் இன்றைய அமர்வுக்கு நம்ம ஒத்துக்கொண்ட அடிப்படையில வந்திருக்கிறோம். சகோதரர் ஹாஜா அவர்கள் சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆக்சுவலான தலைப்பு ஒய் அண்ட் ஹவு டிஎக்ஸ்என், அதாவது டிஎக்ஸ்என் ஏன் எதற்கு. ஆனா இன்றைய தலைப்பு நான் முழுக்க ஏன் மட்டும் தான் பேச போறேன். சரி, ஏன் எப்படி என்பதை இன்னும் ஒரு தருணத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் என்பதுதான் 90% முக்கியம். அதாவது ஒரு மனுஷனுக்கு இந்த விஷயத்தை செய்தால் எனக்கு வெற்றி இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது. இப்ப வெளிநாட்டு வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டு வாழ்க்கையில மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நான் குடும்பத்தோடு இருந்தாலும் கூட எல்லாரோடும் இருக்க முடியல, அதாவது உறவுகளோட. அப்ப இருந்தாலும் கூட 5 வருஷம் கழிச்சு வளைகுடாவை பத்தி சுலகமா கவிதை எழுதிட்டு இருந்தா கூட வளைகுடாவில் தான் இருப்போம். ஏன்னா நம்ம பார்வையில வளைகுடாவில் இருந்தா இந்தியாவோட கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. அப்ப வருமானம் கிடைக்குதுங்கிறதுனால எப்படிப்பா 20 வருஷம் இருந்தேன்னா வருமானம் கிடைக்குது, அப்ப அது எனக்கு முக்கியம் தெரிஞ்சுட்டா போதும். அப்ப டிஎக்ஸ்என் எதற்கு, ஏன் எனக்கு தேவை, நான் ஒரு நல்ல கம்பெனியில அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி செட்டில்டா இருக்கிறேன், எனக்கு வருமானம் பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை யாராவது இருந்தீங்கன்னா, எனக்கு அதிகமா பணம் வருது பாய், எனக்கு வர்ற பணத்தை அள்ள முடியல, என்ன முடியல, எங்க கம்பெனில நான் ரிட்டையர்மெண்ட் ஆனா கூட எனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க, அக்கௌண்ட் அனுப்பி வைக்கிறேன். அப்ப நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு தேவை பொருளாதாரம், இரண்டாவது உடல் நலன். சிலருக்கு உடல் நலன் முதல்ல, பொருளாதாரம் ரெண்டாவது. ரெண்டையும் ஒண்ணா வச்சு பார்ப்போம். உடல் நலன் நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம பொருளாதாரத்தை அதிகமா செலவு பண்ணணும். இன்னைக்கு சூழல்ல அப்போலாவிலையோ காவேரி ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ இல்ல, உடல் நலத்தை பாழாக்கி கொண்டு பொருளாதாரத்தை தேடிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டுமே ஒரு சேர ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி தான் உங்களிடத்துல நாம் பேச போகிறோம். ஸோ அப்போ அதனால இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஒய் டிஎக்ஸ்என். எக்ஸ்போனன்ஷியல் பவர். உலகத்துல 7 அதிசயம் பண்ணுவாங்க, 8வது அதிசயம் எக்ஸ்போனன்ஷியல் பவர். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய எக்ஸ்போனன்ஷியல் பவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மீட்டிங் முடிந்த பிறகு இதுல சம்பந்தமான கேள்விகள் நீங்க தாராளமா கேட்கலாம். அதை எவ்வாறு செய்வது என்பதை லேசாக இன்னைக்கு
கோடிட்டு காட்டுவேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பற்றியும் மார்க்கெட்டிங் பிளான் கொஞ்சம் முழுக்க நீளமாகவும் நாம் விவாதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, முதல்ல உங்க அனைவருக்கும் மீண்டும் இந்த வெள்ளிக்கிழமை பொழுது உங்களுடைய மாலை நேரத்தை இதற்கென ஒதுக்கி வந்த உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பிற்குள்ள போகும். ஒய் டிஎக்ஸ்என்? டிஎக்ஸ்என் எதற்கு? இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லைடு இருக்குல்ல, பர்டிகுலர் ஸ்லைடு, இந்த பர்டிகுலர் ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார் ரூபியா இருந்தக்குள்ள பண்ண ஸ்லைடு. இதுல நேத்து உக்காந்து அந்த கீழே வர்ற ஃபுட்டரை மட்டும் மாத்தினேன். கடைசி, அதாவது ஃப்ரண்ட்ல என்னுடைய பேரு டிகிரியும் மாத்தினேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கொடுத்த டிகிரி ஆட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ டிகிரியை மாத்தினேன், கடைசி ஸ்லைடு மாத்தினேன். மீதி எல்லாமே 2014 சொன்ன விஷயங்கள் தான். அது இப்போதும் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப டிஎக்ஸ்என் எதுக்கு? நான் இன்னைக்கு என்னுடைய கல்லூரி நண்பர்களுடைய வட்டத்துல இந்த மீட்டிங்கை பத்தி ஷேர் பண்ணக்குள்ள சொன்னேன், தயவு செய்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாதீங்க. தயவு செய்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பணமே தேவையில்லை என்று கருதினால், உங்களுக்கு வாழ்க்கையில உடல்நலவை பற்றி எந்த கவலையும் நான் பட தேவையில்லை என்று நீங்கள் கருதினால், இல்லை எனக்கு ரெண்டுமே தேவையில்லை, உடல்நலம் தேவையில்லை, பொருளாதாரமும் தேவையில்லை அப்படி என்று கருதினால் தயவு செய்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதீங்கன்னு போட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. இப்ப டிஎக்ஸ்என் எதற்கு தேவை அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறேன். இந்த 12ம் உங்களுக்கு பொருந்தி போகணும்னு இல்லை. இந்த 12ல 1 உங்களுக்கு பொருந்தி போனாலும் நீங்க டிஎக்ஸ்என் தாராளமா என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். இப்ப தற்சமயத்துக்கு 10 பேர் சேர்ந்திருக்கிறீங்க. இந்த 10 பேருக்கு இந்த 10 காரணங்களை சொல்றேன். இதுல 1 கூட எனக்கு பொருந்தலன்னு சொன்னா 10வது காரணம் சொன்ன உடனே நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல இதுல இருக்கிறது ஏதோ 1வது எனக்கு தேவை அப்படின்னு நீங்க கருதினால், நீங்கள் தாராளமாக மீட்டிங்ல தொடர்றது மாத்திரமல்ல, மீட்டிங்க்கு பிறகு டிஎக்ஸ்என் ஃபேமிலியில என்ன பண்ணுங்க, தொடருங்கள் என்று உங்களிடத்துல உரிமையாக வேண்டுகோளை வைத்து விட்டு, அந்த 10 காரணங்கள் என்ன அப்படின்னா, 12 காரணங்கள் என்ன அப்படின்னா, 1 டிஎக்ஸ்என் எதுக்கு அப்படின்னா அடிஷனல் மணி. அதாவது என்ன, எனக்கு கூடுதலான, அதாவது இந்த 12ஐயே கூட நான் 6ஆ பிரிச்சுக்கிறேன். அடிஷனல் மணி, கூடுதலான பணம் வேண்டும். எனக்கு வரக்கூடிய வருமானம் போதாது. அப்படியே வருமானம் வந்தாலும் ஏதாவது கம்பெனியில சேலரி ரிடக்ஷன் பண்ணா, ரிட்டையர் ஆனா, டெர்மினேட் பண்ணா எனக்கு பணம் போதாது என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க, என்னுடைய எதிர்கால கனவுகளை வடிவமைக்க என்று கருதினால், டிஎக்ஸ்என் தான் கிரியேட்டிங் மில்லியனர்ஸ். இன்னைக்கு உலகத்துல வேற எந்த இண்டஸ்ட்ரியை விடவும் இந்த இண்டஸ்ட்ரியில தான் மில்லியனர்களே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். அப்ப பணம் வேணுன்றவங்க கண்டிப்பா டிஎக்ஸ்என் தொடருங்க. 2வது, ஃப்ரீடம் ஃப்ரம் டைம். இப்ப ஹஜாபாய் சொன்னார், நம்ம பணம் சில சமயங்கள் வந்துடும், நேரம் கொடுக்க முடியாது. ஒரு காலத்துல துபாயெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம துபாயில இருந்தவங்களுக்கு தெரியும், ஹோர்லாண்ட்ஸ்ல இருந்து பஜார் வரைக்கும் நடந்தே போவோம். 40 நிமிஷம் ஆகும். எதுக்குன்னா 10 திரம் நம்ம டாக்ஸி கொடுக்கணுமேன்ட்டு. ஆனா ஒரு கட்டத்துல எப்படி ஆயிப்போச்சுன்னா, 50 திரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷத்தை குறைக்க முடியுமா? ஏன்னா நேரத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டிய லெவல்ல ஆயிடுச்சு. அப்ப அந்த நேர பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வேண்டும். நான் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதற்கு என்னுடைய வேலையோ பணிச்சூழலோ தடையாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் கருதினால் டிஎக்ஸ்என்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதனுடைய அடிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய, இலவசமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3வது, பினான்சியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் சொல்றேன் இல்லையா, அந்த பொருளாதார சுதந்திரம் வேணும். பொருளாதார சுதந்திரம் என்ன, நான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் எதை பத்தியும் கவலைப்படாம வாங்குற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இருக்கணும். அப்ப அதுக்கு டிஎக்ஸ்என் எப்படி உதவுதுன்னா, முழுக்க முழுக்க இன்கம் தான். டிஎக்ஸ்என்ல சேருவதன் மூலமாக எந்த மேஜர் எக்ஸ்பென்ஸும் கிடையாது. எல்லாருக்குமே, தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முதலாளியாக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நம்மளுடைய ஓன் பிசினஸ் நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசையை டிஎக்ஸ்என் என்ன பண்ணுது, ரெகக்னைசேஷன் பண்ணுது, உங்களுக்கு அங்கீகாரத்தை தருகிறது. அது மாத்திரமல்ல, இங்க இடத்துல உங்களுக்கு பல காலங்கள் கிடைக்காத அங்கீகாரத்தை டிஎக்ஸ்என் தருகிறது.
செட்டிலிங் இன் ஹோம் கண்ட்ரி. வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கனவு ஒரு நாள் இந்தியா போய் தமிழ்நாடு போய் செட்டில் ஆகணும்னு நம்ம கனவு காண்றோம். அப்ப அந்த கனவை டிஎக்ஸ்என் அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறது. சரி, எதுவுமே இல்லைங்க, நான் சொன்ன காரணம் எதுவுமே எனக்கு பொருந்தல, நான் ரொம்ப நல்லவன், சமூகத்துக்கு சேவை செய்யணும், அதுக்காகவாவது என்ன பண்ணலாம், நம்ம டிஎக்ஸ்எனை தேர்ந்தெடுக்கலாம். அதோடு உபரியாக நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை தருகிறது. ஸோ இந்த 12 காரணங்கள் கண்டிப்பாக நம்மில் அனைவரில் 12ம் இல்லாட்டி கூட ஒரு 5ஓ 6ஓ நமக்கு பொருந்தும் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே நம்ம மீட்டிங் என்ன பண்ணுவோம், தொடருவோம். சரியா? அப்ப டிஎக்ஸ்என் எதுக்குங்கிறதுல இந்த 12 காரணங்கள் போதும்னு நினைக்கிறேன். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்றாரு, இன்சானிட்டினா என்னன்னா, தமிழ்ல ரொம்ப கொச்சையா சொல்லணும் அப்படின்னா மடத்தனமானன்னு சொல்லுவோம் இல்லையா, பைத்தியக்காரத்தனமான, புத்தி பேதலித்த. அதுக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ கண்டினியூ டு டூ வாட் யூ ஹவ் ஆல்வேஸ் டன், யூ வில் கண்டினியூ டு வாட் யூ ஹவ் ஆல்வேஸ் காட்டன். நீங்கள் இதுவரைக்கும் எதை, அதாவது இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும்னா, நீங்க ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்றீங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கல, திருப்பி திருப்பி அதே விஷயத்தை செய்தா அதே பதில் தான் கிடைக்கும். அதாவது இதை இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரூம் ஓபன் பண்றீங்க, உங்கள்ட்ட இருக்கிற கீயை போட்டு ஓபன் பண்றீங்க, கீ போட்டு ஓபன் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணுவோம், சாவியை மாத்தணும். சரியா? அப்ப சாவியை மாத்தணும். அப்ப நம்ம மக்கள்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்கிறது, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில மருத்துவங்களை விட, அலோபதி மெடிசனை விட சித்தாவோ யுனானியோ மாற்று மருத்துவ முறைகள் நல்லதுன்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா அந்த மாற்று மருத்துவ முறைகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆங்கில மருத்துவத்தினுடைய தன்மையை வைத்து எடுத்துக் கொள்கிறார்கள். இவங்களுக்கு தேவைப்படுறது மாற்று மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனா சித்த மருத்துவம் எடுத்த உடனே இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி மாத்திரை போட்ட உடனே தலைவலி குணமாகிற மாதிரி குணமாகணும்னு நினைக்கிறாங்க. ஆகாது. இது வேற சிஸ்டம், அது வேற சிஸ்டம். அப்ப நாம ஒரு தொழில் இருக்கிறோம், ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம், நாம் நினைத்த கனவுகளை இதுவரைக்கும் நம்மளால நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நாம் மாற்று வழிகளை தேட வேண்டும். அதே வழிகளில் நம்ம இறங்கி வேற விளைவுகளை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்காது என்பதுதான் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன கதை, அதாவது கதை அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு, கரெக்டா? ABCDEFGH. இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா நான் 1 மார்க் சொல்றேன், பினா 2 மார்க் சொல்றேன், சினா 3 மார்க் சொல்றேன். இந்த மாதிரி அந்த இசட் வரைக்கும் 27 வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்ப இதில் பாத்தீங்க அப்படின்னா, லவ் அப்படின்னா எல்லுக்கு என்ன 14, ஓக்கு என்ன 18, 14 + 18 + விக்குள்ள மதிப்பு, இந்த மாதிரி கூட்டணும் அப்படின்னா லவ் என்பதற்கு 54 மார்க் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோன்னு வச்சுங்க 98 கிடைக்கும். அதே போல நாலேஜ், லக், மணி, லீடர்ஷிப் எதுவுமே 100 வராது. எதுக்கு 100 வரும் அப்படின்னா ஆட்டிடியூட், நம்முடைய அணுகுமுறை. ஆட்டிடியூடை கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 + 20 + 20 + 9 + 20 கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா 100 வரும். அப்போ ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதில் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய 2 சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ ஒரு ஐலாண்டுக்கு அனுப்புறாங்க. ஐலாண்டுக்கு அனுப்பி அவங்க ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த ஊர்ல போய் சர்வே பண்ணிட்டு வாங்க, அந்த ஊர்ல நம்ம எப்படி நம்மளுடைய ஷூவை ஏற்றுமதி பண்ணா அங்க பிசினஸ் நடக்குமா. அப்ப 2 பேரும் போய் பாக்குறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு மனுஷன் கூட செருப்பு கூட போட மாட்டாங்கிறான், செருப்புனா என்னன்னே தெரியாது. அப்ப ஒரு மனிதர் ரிப்போர்ட் அனுப்புறாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம தொழில் தொடங்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவனுக்கு செருப்பே போட மாட்டாங்கிறான், இவன் எங்க ஷூ போட போறான். இன்னொரு மனிதர் சொல்றாரு, இங்க நம்ம சூப்பரா பிசினஸ் தொடங்கலாம், ஏன்னா இவனுக்கு செருப்பே கிடையாது, செருப்பு இருந்தா செருப்பை விட்டுட்டு எப்படி ஷூக்கு மாறதுன்னு யோசிப்பான். நம்ம நேரடியா ஷூவை நம்ம விற்பனை பண்ணிட்டா எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சனை ஒண்ணுதான்,
ரெண்டு பேருடைய அணுகுமுறை, ஒரு பிரச்சனையை நம்ம நேர்மறையாக அணுகுகிறோமா, எதிர்மறையாக அணுகுகிறோமா, பாசிட்டிவா நெகட்டிவா, சவாலாக எடுத்துக் கொள்கிறோமா, சங்கடமாக எடுத்துக் கொள்கிறோமா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆட்டிடியூட, நம்முடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும். ஆட்டிடியூடுங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி, காந்தம் மாதிரி. அது நம்ம எதை செய்கிறோமோ அதை நோக்கி நம்ம இழுக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வாங்க தமிழ்ல தான். ஸோ நம்மளுடைய லைஃப், வாழ்க்கையை நோக்கி வேலையை குறித்த நம்முடைய அணுகுமுறை தான் நமக்கு 100% வெற்றியை தருகிறது. அப்ப நம்ம டிஎக்ஸ்என்ல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? காப்பி கேட் பண்ணணும். காப்பி கேட் அப்படின்னா ஒருவரை அப்படியே பிரதி எடுத்தல், நகல் எடுத்தல் சொல்றல, ஜெராக்ஸ் சொல்றல. இப்ப நமக்கு ஒரு பிடித்த தலைவர் இருப்பார். தலைவர் சமுதாய தலைவராக இருக்கலாம், இல்லை சினிமா பிரபலமாக இருக்கலாம், கிரிக்கெட் வீரராக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் பேசுற மாதிரியே பேசணும், அவர் சாப்பிடுற மாதிரியே சாப்பிடணும், அவர் தலை செய்கிற மாதிரியே செய்யணும். இன்னும் சில பேர் அவர் டிரைவிங் பண்ற மாதிரியே பண்ணணும்லாம் சொல்லுவோம். அப்ப இதிலெல்லாம் ஒருவரை பின்பற்றக்கூடிய நாம் செல்வத்தை சேகரிப்பதில், செல்வத்தை பெருக்குவதில் ஆல்ரெடி ஒரு டெஸ்டட் ஃபார்முலா இருக்கு, பரிசோதித்து பார்க்கப்பட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலாவை ஏன் நம்ம அப்படியே காப்பிகேட் பண்ணக்கூடாது? அது உங்களுக்கு டிஎக்ஸ்எல்ல உங்களுக்கு உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய அப்ளைன்ஸ், உங்களுடைய மென்டர்ஸ் ஏற்கனவே எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த வியாபார நுணுக்கங்களை உங்களோட நிச்சயமாக பகிர்ந்து கொள்வார்கள். அப்ப அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணக்குள்ள உங்களால் என்ன பண்ண முடியும்? டிஎக்ஸ்எல்ல வெற்றி பெற முடியும். ஆனா எப்ப வெற்றி பெற முடியும்னா, குறிப்பாக இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய டிஎக்ஸ்எல் மெம்பர்களுக்கு நான் முக்கியமா சொல்றேன், நீங்க என்னதான் படிச்சாலும் முதல்ல படிப்பதை, கேட்பதை உள்வாங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய மனம் என்பது ஒரு பேராஷூட் மாதிரி. பேராஷூட் ஓபன் பண்ணாதான் என்ன பண்ணும்? பேராஷூட் வேலை செய்யும். மனசை ஓபன் பண்ணணும், உள்ளத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களை வாங்க வேண்டும். அப்படி வாங்குபவர்கள் வெறும் 5% பேர் தான். அந்த 5% பேர் தான் என்ன பண்றாங்க? சவால்களை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வெற்றி கொடியை நாட்டுகிறார்கள். மீதி 95% பேரே ஆமா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, எம்எல்எம்மா, பணம் ஏமாத்துறாங்களாம், காசை வாங்கி இது பண்றாங்களாம், சேல் பண்ணணுமா, பேஸ்ட் விற்கணுமா அப்படின்ட்டு எல்லா எதிர்மறை விமர்சனங்களையும் சொல்லிவிட்டு தானும் படுக்காம அடுத்தவங்களையும் படுக்க விடாமன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களாகத்தான் 95% இருக்கிறார்கள். அப்ப நம்ம 95 ஆட்டு முந்தைகளாக இருக்க போகிறோமா, இல்ல 5% சுய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க போகிறோமா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப ட்ரூ வெல்த், உண்மையான வெல்த்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால், நம்ம சொத்துல 99.5% ஒரு நல்ல காரியத்துக்கு தர்மம் செஞ்சுட்டா கூட, சொத்துல சக்ஃபினின்னு ஒரு ஆள் இருக்கார். நீங்க வளைகுடால இருக்கிறவங்க வந்து துபாய், அபுதாபி, கத்தார்ல, இல்ல சவுதியில, ரியாத்ல இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்துருக்கீங்களா? இந்த உலகங்களும் இருக்கக்கூடிய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் உடைய ஓனர் அவர் உரிமையில் என்ன பண்ணாரு, இது நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், $3.5 பில்லியன் டொனேட் பண்றார். அது வந்து அவருடைய சொத்துல 99.5%. இருந்தாலும் அவருக்கு என்ன செல்வம் அப்படி வந்துட்டு இருக்க காரணத்தினால அவரால் மீட்டெடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பிலாந்திரபிஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது தர்ம சிந்தனை உடையவர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொத்துல பாதிய, சொத்துல கால்வாசி என்ன பண்ணுவாங்க, அப்படியே தர்மம் செய்வாங்க. நம்ம இந்தியாவில தான் அது ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு சவுதியில கூட பாத்தீங்கன்னா அல்ராஜி குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ராஜி குரூப் உடைய ஓனர் வந்து தன்னுடைய சொத்துல அரை பகுதியை முழுக்க என்ன பண்ணிட்டாரு, தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டார். சந்தோஷமா இருப்பார், ஏன்னா மீதி உள்ளதே அவருக்கு ரொம்ப கடல் போல இருக்கு. அதே போல நம்ம விப்ரோ அசீம் பிரேம்ஜியை பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்கள். எவ்வளவு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு தாங்கக்கூடிய அளவுக்கு செல்வமா இருக்கும். அப்ப இங்க நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்கம்ல 2 இன்கம் இருக்குங்க, தற்காலிகமான வருமானம், நிரந்தரமான வருமானம். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நான் ரெண்டுத்துக்கு உள்ள கேரக்டர் சொல்றேன், நீங்க வந்து பதில் சொல்லுங்க. இந்த பதில் வந்து நீங்க வந்து சேட்ல பண்ணுங்க, நான் சேட்ல பாக்குறேன்.
அதாவது தற்காலிக வருமானம் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி வரும். மாசம் பிறந்தா 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ, இப்ப நிறைய பேருக்கு தேதி பிறந்தா வர்றதில்ல, சேலரி வந்து 2-3 மாசம் சேர்த்து வருது, இல்லை டிலேவா வருது, சேலரி வரும். ரெசிடியல் இன்கம் எப்படி வரும்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வரும். ஒரு இடத்துல நம்ம பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம், ஓகேவா? அந்த பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைப்பதின் காரணத்தினால் நாம உழைத்தாலும் உழைக்காவிட்டாலும், நம்ம தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மள்ட்ட சேலரியே இன்வெஸ்ட்மெண்டா. நாம என்ன பண்றோம், வேலையில நம்ம வந்து உழைப்புக்கேற்ற சம்பாதித்துன்னு இல்லை, நம்முடைய நேரத்துக்கு கூலி வாங்கிக்கிறோம். 8 மணி நேரம். நம்ம அக்ரிமெண்ட் என்ன, ஒரு வருஷத்துல 1 மாசம் லீவு, மீதி 11 மாசம் உனக்கு நான் வேலை பார்க்கணும். வாரத்துல 1 நாள் லீவு, சில பேருக்கு 2 நாள் லீவு. 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். இந்த 8 மணி நேரம் இன்ட்டு 24 நாள், அந்த 1 மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம். அப்ப நம்ம நேரத்தை என்ன பண்றோம், அவனுக்கு விக்கிறோம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நேரத்தை அதிகப்படுத்துகிறோம். லெவரேஜ் அவர் டைம், நேரத்தை பயனுள்ளதாக்குகிறோம். டெம்பரரி இன்கம்ல என்னன்னா மணி வந்து லீனியரா க்ரோன் ஆகும். லீனியர்னா 5+5+5 க்ரோ ஆகும். இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரெசிடியல் இன்கம்ல எக்ஸ்போனன்ஷியலி மல்டிப்ளிகேஷன்ல க்ரோ ஆகும். 5x5x5 க்ரோ ஆகும். இங்க வந்து நம்மளால வேலை செய்ய முடியல, ரிட்டையர் ஆயிட்டோம்னா பணம் ஸ்டாப் ஆயிடும், அங்க பணம் வந்துகிட்டே இருக்கும். இங்க நம்ம இன்கம் கிரியேட் பண்றோம், அங்க சொத்தை கிரியேட் பண்றோம். இங்க டைம் ஃப்ரீங்கிறதே கிடையாது, அங்க எல்லா டைமும் ஃப்ரீ தான். ஸோ இப்போ யாராவது ஒரு ஆள் எனக்கு சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நம்ம இப்ப நமக்கு வரக்கூடிய வருமானம் டெம்பரரியா ரெசிடியூலா, ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. டெம்பரரி இல்லைன்னா ரெசிடியூல் என்னங்கிறத மட்டும் டைப் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் வெயிட் பண்றேன், பதில் வந்த பிறகு அடுத்த ஸ்லைடு போவேன். டெம்பரரியா ரெசிடியூலா நம்ம இன்கம், யாராவது ஒத்தவங்க? நம்ம இன்கம் டெம்பரரி இன்கம்னா என்ன குணங்கள் இருக்கும், ரெசிடியூல் இன்கம்னா என்ன குணங்கள் இருக்கும் நான் சொல்லிட்டேன். யாராவது ஒத்தவங்க எனக்கு சொல்லுங்க, நம்மளுடைய இன்கம் டெம்பரரி இன்கமா ரெசிடியூல் இன்கமா? ரெசிடியூல் இல்ல, நம்முடைய இன்கம் டெம்பரரி இன்கம். திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். நம்ம வந்து டெம்பரரி இன்கம்னா சேலரி வாங்குறோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஒருவேளை ஹனீஃப் வந்து ரெசிடியூலா இருக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரெசிடியூலா இருக்கணும், பட் நடைமுறையில் எப்படி இருக்கு, ரெசிடியூலா இருக்கா? இல்ல, நடைமுறையில் அது டெம்பரரி இன்கம் தான் நமக்கு, சரியா? அப்ப அந்த ரெசிடியூலா மாத்தணும், மாத்துறதுக்கு தான் டிஎக்ஸ் யூஸ் பண்ணுங்கிற. ஸோ லிவரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு நெம்புகோல் சொல்றோம்ல தமிழ்ல, நெம்புகோல் எதுக்கு பயன்படுகிறது? ஒன்றை உயர்த்துவதற்கு உதவுகிறது. அப்ப இது நமக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் அதிகப்படுத்துவதற்கு, மதிப்பை கூட்டுவதற்கு உதவுகிறது. பிசினஸ்ல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு ஹையரிங், பிரான்சைசிங். ஹையரிங் அப்படின்னா நாம ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறது. பிரான்சைசிங் அப்படின்னா நம்மளுடைய பிராண்டை இன்னொரு ஆள் பயன்படுத்திப்பார், அதுக்கு ஒரு ராயல்டி கொடுப்பார். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டிய தலைப்பு. ஸோ நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுங்க, டிஎக்ஸ்ல நம்ம ஹையரிங் பண்றோமா பிரான்சைசிங் பண்றோமான்னு. வாய்ப்பு இருந்தா அடுத்தடுத்த மீட்டிங்ல இதை குறித்து நம்ம டீட்டெயில்டா பேசலாம். அப்ப ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இது வரைக்கும் பேசின அடிப்படையில டிஎக்ஸ்என் ஏன் தேவைங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். டிஎக்ஸ்என் தேவையா இல்லையா, அந்த 12 அம்சங்கள்ல ஒன்னாவது எனக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணிருப்போம். ஓகே, ஹனீஃப் வந்து பதில் கொடுத்திருக்காரு. நீங்க டிஎக்ஸ்என் இன்கம் பத்தி கேட்கறீங்கன்னு நினைச்சீங்கன்னு. கரெக்ட் தான். டிஎக்ஸ்என் இன்கம் ரெசிடுவல் இன்கம், நம்மளுடைய இன்கம் என்ன டெம்பரரி இன்கம், சரியா? அப்ப டிஎக்ஸ்என் தேவைங்கிறது நமக்கு வந்துருச்சு. டிஎக்ஸ்என் இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தேவைங்கிறது வந்துருச்சு. அப்ப எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும்? அப்ப நம்ம 3 விஷயத்த செக் பண்ணணும். நம்ம எதையுமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் சொன்னேன்னு ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 விஷயங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒன்று கம்பெனி, டிஎக்ஸ் சொல்லப்படக்கூடிய கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனை வருடங்களாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்களோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு,
அவங்க மேல உள்ள அபிப்பிராயம் என்ன, ஃபீட்பேக் என்ன, சந்தை அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் பார்க்கணும். நம்ம அதிகமாக வந்து இந்த ஹிந்து பேப்பரை எத்தனை பேர் படிப்பீங்கன்னு தெரியல. ஹிந்து பேப்பர் இப்ப ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அப்படி கொத்தா வரும். கல்ஃப்ல பாத்தீங்கன்னா கல்ஃப் நியூஸ் வரும். கல்ஃப் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர் வரும். அதுல வந்து ஒரு 24 பேஜ் வந்து மெயின் பேஜ், 4 பேஜ் பிசினஸ் பேஜ், ஸ்போர்ட்ஸ் பேஜ், அப்பாயின்மெண்ட்ஸ் பேஜ் நிறைய வரும். எல்லாரும் எல்லாத்தையும் படிப்பாங்க, ஆனா பிசினஸ் பேஜ் மட்டும் படிக்க மாட்டாங்க. உண்மையிலே மற்ற எல்லா பேஜ்லயும் என்ன வரணுங்கிற செய்திய அந்த 4 பேஜ் பிசினஸ் பேஜ் இருக்குல்ல, அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த கம்பெனி பற்றி பிசினஸ் என்ன சொல்லுது, ரெண்டாவது அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த பொருட்கள் தரமானவையா, நம்ம உடல் நலத்துக்கு தேவையானதா, ஆரோக்கியமானதா என்பதை சிந்திக்க வேண்டும். மூன்றாவது கம்பெனி ஓகே, ப்ராடக்ட்ஸ் ஓகே, அதனால் எனக்கு என்ன பயன், எனக்கு அந்த மார்க்கெட்டிங் பிளானுடைய ஜெனரசிட்டி என்ன. நாம சில கம்பெனிகள்லாம் பார்க்கிறோம், கடையில சோப்பு என்ன இருக்கோ அதே மாதிரி சோப்பு விற்கிறாங்க. அதை தாண்டி எந்த மருத்துவ குணங்களோ எந்த இதுவும் கிடையாது. ஒரு சோப்பு வித்தா நார்மலா 5 ரூபா 6 ரூபாலாம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்தியன் ருபீஸ்ல. ஸோ 10 சோப்பு அவங்க ப்ரமோட் பண்ணாங்கன்னா அந்த உழைப்பை டிஎக்ஸ்ல கொடுத்தோம்னா 10 மடங்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு லாபம் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, தரமான பொருளை கொடுப்பாங்க. அதுதாங்க முக்கியம். ஸோ அப்போ இந்த 3 விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும். கம்பெனி டிஎக்ஸ் பத்தி நமக்கு தெரியும், மலேசியாவில் நிறுவப்பட்ட கம்பெனி, உலகெங்கிலும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இதனுடைய கிளைகள் இருக்கின்றது. இது பல்வேறு விதமான அவார்ட்ஸ்களை, கன்சியூமர் அவார்ட்லேருந்து இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் அவார்ட்லேருந்து நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்கு. அது தனக்கே உரித்தான சொந்தமான லேண்ட், ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்கிறாங்க, சொந்தமான ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் கூட மிகப்பெரிய ஃபேக்டரி தெலுங்கானாவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலால் சர்டிஃபிகேட் உட்பட எல்லா விதமான தரச்சான்றிதழ்களும் பெற்ற ஒரு கம்பெனி. இப்போ கம்பெனி பற்றி நமக்கு தெரியும், இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லை. அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எப்படி, அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலானது, பெரும்பாலும் கேனோடர்மா, அதாவது காளான் சம்பந்தப்பட்ட அல்லது ஸ்பிருலினா மொரிஞ்சி போன்ற ஹெர்ப் பேஸ்டு யூனிக் ப்ராடக்ட்ஸ், வித்தியாசமான தனித்துவமான ப்ராடக்ட்ஸ். எல்லாரிடம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் கிடையாது. அதே போல வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சில பேருக்கு ஆர்டிஜிஎல் பிடிக்கும், சில பேர் ஸ்பைருலினா பிடிக்கும், சில பேர் மொரிஞ்சி பிடிக்கும், சில பேர் ஸ்பைருலினா சீரியல் லைக் பண்ணுவாங்க, சில பேர் டீ, காஃபி, ஒரு நபருக்கு ஏற்றவாறு இருக்கிறது. டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தனித்துவமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய அடாப்டஜன் குணங்கள் கொண்டது, ஆர்கானிக், ஹலால் ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஃபார் மணி, அதான் முக்கியம். இதனுடைய பொருட்கள்லாம் குறைந்த விலையா அதிக விலையாங்கிறது முக்கியம் இல்லை. இதனுடைய பொருட்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த விலையில இருக்கா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேல்யூ ஃபார் மணி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வரார், ஒரு ஆள் வந்துட்டு தங்கம் நீங்க வந்து 1 கிராம் வாங்கினா 4000 ரூபா, இன்னைக்கு நான் 3000 ரூபாய்க்கு தரேன். ஆனா வெள்ளி வந்து நீங்க சாதாரணமா 300 ரூபான்னு வச்சுங்க, நான் 700 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னா 3000 ரூபாய் விட 700 ரூபாய் கம்மியா இருக்குன்னு வெள்ளி வாங்க மாட்டோம். ஆக்சுவலா 300 ரூபா 700 ரூபா வைக்கிறான், ஆனா இவர் 4000 ரூபாய் தங்கத்தை 3000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப வேல்யூ ஃபார் மணி இந்த ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தங்கத்தை வாங்குவோம். அதே போல வேல்யூ ஃபார் மணி, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கோ குறிப்பிட்ட உடலின் ஒரு பாகத்துக்கோ வேலை செய்யக்கூடியதல்ல, ஒட்டுமொத்த உடம்புக்கும் வேலை செய்யக்கூடியது. ஏன்னா இது வந்து நோய் வந்தாலும் குணப்படுத்தக்கூடியது, நோய் வரும் முன்னும் பாதுகாக்கக்கூடியது. அப்ப நிறைய பேருக்கு எண்ணற்ற வியாதிகள் இருக்கு, நிறைய குரோனிக் டிசீசஸ், பிபி, சுகர், இந்த மாதிரி வியாதிகள்ல ஆரம்பிச்சு சொரியாசிஸ்ல ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளங்கள், இந்த மாதிரி நாட்பட்ட வியாதிகளுக்கு கூட டிஎக்ஸ்எல் என்ன பண்றது, நிறைய ரெமெடிக்கு கொடுக்குது, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கொடுக்குது. அதாங்க முக்கியம். அதே போல ஒரு மனிதனுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடால தான் மனிதர்கள் பெரும்பாலும் இறந்து போகிறார்கள், பெரும்பாலும் நோய் வாய்ப்படுறாங்க. அதே போல அவங்களுக்கான சூப்பர் ஃபுட்டா டிஎக்ஸ்எல் ஸ்பைருலினா இருக்கு. நிறைய பெண்களுக்கு குறிப்பா மாதவிடாயிலேருந்து மாதாந்திர பிரச்சனைகள்லேருந்து பிளட் லாஸ் ஆல நிறைய பெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் சூப்பரான பெயின் ரிலீவர் மொரிஞ்சி இருக்கு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள ரொசெல்லே ஜூஸ் இருக்கு. இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய பொருட்கள் இருக்கிறது. பிவரேஜ் இருக்கு, டீ,
காஃபி, கொக்கோஸ். இன்னைக்கு டீ காஃபிலாம் பார்த்தீங்கன்னா 2014க்கும் இப்போ ஏகப்பட்ட வித்தியாசம். அவ்வளோ லெட்டே டீ குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. காஃபியில தான் நம்ம லெட்டே குடிச்சிருக்கிறோம் இருக்கு, டீல லெட்டே இருக்கு, டீல ஐஸ் டீ இருக்கு, காஃபில கார்டிசெப்ஸ் இருக்கு, 3-in-1 காஃபி இருக்கு, 2-in-1 காஃபி இருக்கு. நிறைய வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கொக்கோசி இருக்கு. அதே போல டே டு டே காஸ்மெட்டிக்ஸ், சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, ஹேர் ஆயில், கேனோ ஹேர் ஆயில், நீலி ஹேர் ஆயில். அதே போல நம்ம குழந்தைங்களுக்கு சப்பி பேபி ஆயில், நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு அலோவி, சோத்து கத்தாழை பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், ஃபேஷியல் வாஷ்க்கும் இருக்கு. அதே போல நம்ம ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் இருக்கு. இச்சிங் ப்ராப்ளம், இந்த சம்மர்ல வின்டர் மாறக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய அரிப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு டீ ட்ரீ கிரீம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு துபாய்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60-70 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது இல்லாம டிஎக்ஸ் பிசினஸ் பிளான் இருக்குல்ல, இந்த பிசினஸ் பிளானை பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்கம் இருக்கு. ஒன்று வாலடைல் இன்கம், 2வது ஸ்டேபிள் இன்கம், 3வது ஸ்டேட்டஸ் ப்ரமோஷன். அதாவது நெட்வொர்க்ல வந்து நீங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு வாலடைல் இன்கம் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அந்த வாலடைல் இன்கம் எப்படின்னா நிரந்தரமா இருக்காது. கொஞ்சம் ஒரு மாசம் சூப்பரா வரும், அடுத்த மாசம் கம்மியா வரும், அடுத்த மாசம் சூப்பரா வரும். நீங்க எப்ப டிஎக்ஸ்ல ஒரு டைமண்டா, கிரவுன் டைமண்டா அதை மாதிரி ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் கிடைக்கும். அந்த ஸ்டேபிள் இன்கம் ஓரளவுக்கு என்ன இருக்கும், அது நிலையானதாக இருக்கும். ஸ்டேட்டஸ் ப்ரமோஷன், அது 3 பத்தியும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஒரு 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 பேர்ட்ஸ் வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ வாலடைல் இன்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரீட்டைல் ப்ராஃபிட், நம்ம ஒரு பொருளை வித்தனா 15-20% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், நம்ம வந்து ஸ்டார் ஏஜென்ட் ஆகிற வரைக்கும் 6-21% வரைக்கும் நாமளும் நம்முடைய குழுவும் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு கம்பெனியில போனஸ் கொடுக்குறாங்க. அதே போல ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னா 25-29%, ஸ்டார் ரூபி ஆனீங்கன்னா 31-35 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார் டைமண்ட் ஆயிட்டா 37. இது வந்து வாலடைல் இன்கம். இந்த 37% வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய குழுவுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு இருக்கும். ஆனா ஓரளவுக்கு அதிலிருந்து வித்தியாசப்பட்டு நிரந்தரமா வரக்கூடியதான் ஸ்டேபிள் இன்கம். அது எப்போ வரேன்னா, நீங்க ஒரு ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் போனஸ் கிடைக்கும் 15%, 5 லெவலுக்கு 5, 4, 3, 2, 1. அதே போல லீடர்ஷிப் போனஸ் கிடைக்கும், அதுவும் 15%. டைமண்ட் ஆயிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும் 2%, டிராவல் செமினார் இன்சென்டிவ் கிடைக்கும் 2%. ஸோ இது 37, அது 34. டோட்டல் டேக் ஹோம் போனஸ் 71%. இப்பெல்லாம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து சேலரி, ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக சொல்லுவாங்க டேக் ஹோம் சேலரின்னு. ஸோ அதே மாதிரி டேக் ஹோம் போனஸ் பார்த்தீங்கன்னா 71% நீங்க தாராளமாக எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஸ்டேட்டஸ் ப்ரமோஷன் நமக்கு தெரியும், 4500 PV ஆயிட்டீங்கன்னா ஸ்டார் ஏஜென்ட், அப்புறம் 3 ஸ்டார் ஏஜென்ட் வந்தா ஸ்டார் ரூபி, 6 ஸ்டார் இருந்தால் ஸ்டார் டைமண்ட், இஎஸ்டி, எஸ்எஸ்டி, இஎஸ்எஸ்டி, டபுள் டைமண்ட், இந்த மாதிரி ஆரம்பிச்சு உங்க கீழே 20 ஸ்டார் டைமண்ட் இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கிரவுன் அம்பாசிடர். தட் இஸ் த பின்னக்கல் லெவல், அதுதான் உச்சநிலை, உச்ச நட்சத்திரம். ஸோ அது வரைக்கும் எல்லாராலையும் போக முடியும். அதிலும் குறிப்பா இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம இப்ப இதுல கலந்து கொண்டவங்கள பலர் வெறும் மெம்பர்ஸா இருக்கலாம். அப்ப 6% தான் இருக்கலாம். அந்த 6லேருந்து 21, ஸ்டாரேஜ் 25, அப்புறம் 31, 37. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, 37 தான். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொமோஷனுக்கு ஏற்றவாறு, உங்களோட குரூப்புக்கு ஏற்றவாறு என்ன உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டிஎக்ஸ்என்ல இப்ப இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள்ல சிலரை எனக்கு தெரியும், சிலர் என்னுடைய குரூப்பு தான். அது ஹாஜா மைதீனாக இருக்கலாம், இல்லை வந்து ஹனீஃபா இருக்கலாம், பஷீரா இருக்கலாம், ஹாஜா மைதீன் மக்கா இருக்கலாம், நாசரா இருக்கலாம், இல்லை இன்னும் சேராத செந்தில்குமாரா இருக்கலாம், இல்லை மற்ற டீம் மெம்பர்ஸா இருக்கலாம். இதுல நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பீங்கன்னா, நான் டிஎக்ஸ்என்ல ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, நான் 1 இயர் ஆச்சு, நான் பெருசா இது வரைக்கும் பார்க்கல. அப்படிலாம் கிடையாது. நீங்க இது ஒரு லாங் ஜேர்னி. நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்க மென்டர் சொல்றது அப்படியே கேட்டு டே டு டே உங்க மென்டரோட கான்டாக்ட்ல இருந்து வாரம் அவர் சொல்றது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா 6 months to 1 yearல உங்களால் ரிமார்க்கபிள்
குறிப்பிடத்தகுந்த வருமான மாற்றத்தை நிச்சயமாக செய்ய முடியும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் பண்றேன். எப்பனா சப்ஜெக்ட் டு நீங்க நம்ம சொல்றத முழுசா உள்வாங்கி நீங்க செய்யணும். அப்ப டிஎக்ஸ்என்ல வெற்றிக்கான காரணம் என்னன்னா யூஎஸ்பி. நம்ம சிஸ்டத்துல யூஎஸ்பி வச்சிருக்கிறோம்ல, அதே போல யூஎஸ்பின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். நாம முதல்ல பொருட்களை பயன்படுத்தணும். இங்க சில பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, நீங்க மெம்பர் ஆயிட்டு எந்த பொருளை பத்தி நாலேஜ் இல்லாம நீங்க போய் இன்னொரு ஆளை மெம்பர் ஆக்குனீங்கன்னா அவர் ஃபுல் கான்பிடன்ஸ்ல உங்கள்கிட்ட வரமாட்டார். நீங்களே ஃபுல் கான்பிடன்ஸ்ல பேச மாட்டீங்க. அப்ப முதல்ல டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை என்ஜாய் பண்ணணும், நீங்க யூஸ் பண்ணணும், உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இந்த ப்ராடக்ட்டை பத்தி. அதுக்கு பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்ணி மற்றவங்களை டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க ஊக்குவிக்க வேண்டும். உங்களுடைய டீமை பிசினஸ்ல கொண்டு வரணும், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். கன்சியூம் பண்ணணும், செல் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், ஸ்பான்சரிங் பண்ணணும். இது நாளும் ரொம்ப ரொம்ப டிஎக்ஸ்என்ல வெற்றி பெறுவதற்கு என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். அது முதல்ல உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீங்க ப்ராடக்டை பத்தி கைனடர்மனா என்ன, ஸ்பைரலினா என்ன, பக்கம் பக்கமா புத்தகங்கள் படிப்பதை விட, ஆராய்ச்சி கட்டுரைகளை படிப்பதை விட அதை பயன்படுத்துவது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரியல் ரிசல்ட் கொடுக்கும். அப்ப நீங்க பயன்படுத்தி அந்த ப்ராடக்டுடைய பெனிஃபிட்டை அனுபவிக்கணும். பி ஏ ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்டுடைய ப்ராடக்டா நீங்கள் மாற வேண்டும். அடுத்தவர்களை ப்ராடக்டை பயன்படுத்த சொல்லி நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும், என்கரேஜ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா பேசணும் பேசணும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கணும், வர்றவங்களை உள்ள கூட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிசினஸ்ல பெஸ்டா போயிடலாம். அப்ப சக்சஸ் பண்றதுக்கு 3 எஸ் தேவை: ஸ்பான்சரிங், செல்லிங், சர்வீசிங். ஸ்பான்சரிங் தான் லைஃப் லைன். பிசினஸ் வந்து ஜெயிக்கணும்னா புது பிளட் எப்படி பாடிக்கு தேவையோ புது மெம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். நீங்க பர்சனல் செல்லிங்ல அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணணும். செல் பண்ணி வந்துட்டா பத்தாது, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்ததின் மூலமா என்ன ஃபீட்பேக் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். அப்ப ஸ்பான்சர் இந்த ஸ்பான்சரிங், செல்லிங், சர்வீசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் அடுத்த வார மீட்டிங்ல நான் நடத்துறேன். இல்ல இன்னொரு பெரிதொரு சந்தர்ப்பத்தில் அதை பார்ப்போம். இப்ப லாஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய மெம்பர்கள், நீங்க இந்த டிஎக்ஸ்என் பிசினஸ்ல சக்சீட் பண்ணணும் அப்படின்னா, வெற்றி பெற வேண்டும் என்றால் சக்சீட முறையா ஃபாலோ பண்ணணும். சக்சீட முறையா ஃபாலோ பண்றதுன்னா என்ன, சக்சீட் அப்படின்னா எஸ்னா சைன் அப் ப்ராஸ்பெக்ட்ஸ். நீங்க வந்து என்ன பண்ணணும், முதல்ல உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பேசி அவங்கள மெம்பரா மாற்ற வேண்டும், கன்சியூமரா மாற்ற வேண்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா மாற்ற வேண்டும். அதுக்கு பிறகு என்ன, யூஸ் தி ப்ராடக்ட்ஸ். நீங்க அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சி கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களை ஒரு காஃபி குடிக்கலாம் வாங்க, ஒரு காஃபியை பத்தி பேசலாம், காஃபி குடிச்சுக்கிட்டே ஒரு காஃபி பிசினஸ் பத்தி பேசலாம்னு உங்க நண்பர்களை கூப்பிட வேண்டும். சி சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஒரு விஷயத்துல நாம் இதை எப்படி வெல்ல வேண்டும் என்பது பற்றிய உங்களுடைய மனப்பாங்கை என்ன பண்ணா மாற்றிக்கொள்ள வேண்டும். எக்யூப் யுவர் செல்ஃப். எங்க போனாலும் சரி, லீடர்கள் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம், எங்க போனாலும் யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுப்பதற்கு தேவையான வகையில டிஎக்ஸ்என் பத்திய ப்ரௌச்சர்ஸ். இப்ப மொபைல் இருக்கிறதுனால அது கூட தேவையில்லை. வாட்ஸ்அப்ல என்ன பண்ணலாம், ஒரு 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 ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமான ப்ராடக்ட்ஸை பத்திய சின்ன ஒரு கேட்டலாக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். பிரைஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டிஎக்ஸ்என் சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 10 ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், யார் எப்ப கேட்டாலும் உடனே கொடுக்குற மாதிரி. அத்தோடு எல்லா பொருட்களையும் ஒரு சாம்பிளை எப்பொழுதும் நீங்க வச்சுக்கணும், யாராவது கேட்டா உடனே கொடுக்குற மாதிரி. இல்ல அவங்க ஆர்டர் பண்ண பிறகுதான் நீங்க வாங்கி தருவீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் போயிடும். ஸோ என்கரேஜ் யுவர் பார்ட்னர்ஸ். உங்களுடைய அசோசியேட்ஸ் என்ன பண்ணுங்க, அப்பப்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள்
உங்களுடைய சக்சஸை எப்படி நீங்க உங்களுடைய லீடர்ஸ்டேந்து டூப்ளிகேட் பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுடைய சக்சஸை, உங்களுடைய வெற்றியை உங்களுடைய பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க. இதை செய்தால் உங்களால் என்ன பண்ண முடியும், நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நான் உங்களுக்கு டிஎக்ஸ்எல் எப்படி வெல்வது என்பதை பற்றி, டிஎக்ஸ்எல் ஏன் தேவைங்கிறது சொல்லிட்டேன். இது எப்படி செய்யணுங்கிறத பத்தி இன்னொரு மீட்டிங்ல சொல்றேன்னு இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நாள் முழுக்க படிக்கிறது ஒரு புறம், இது எப்படி செஞ்சா ரொம்ப சிம்பிளா செய்யலாம் என்பதற்கு ஒரு 5 ஸ்டெப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அதை சொல்லிட்டு இன்றைக்கு மீட்டிங் நான் முடிச்சுக்கிறேன். என்ன அந்த 5 விஷயங்கள் நீ செய்யணும்னா, இது யாருக்கானதுன்னா டிஎக்ஸ்எல் மெம்பர் ஆனவங்களுக்கு, மெம்பர் ஆவாதவங்களுக்கு உண்டு. எப்படின்னா அவங்க இன்னைக்கு முதல்ல மெம்பர் ஆயிடணும். டிஎக்ஸ்எல் மெம்பர் ஆகாதவங்க இருந்தா இன்னைக்கு மெம்பர் ஆயிடுங்க. அதான் உங்களுக்கான கட்டளை. மெம்பர் ஆயிட்டு இந்த 5 ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, தினந்தோறும் இது எல்லாமே மெம்பர் எல்லாரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மெம்பர் ஆகி நான் நிறைய சம்பாதிக்கணும், இதன் மூலமா இந்த வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் நினைக்கிறாங்க இல்லையா, மாசம் ஒரு 50,000 எனக்கு வரணும், இதுல மாசம் 1 லட்ச ரூபா வரணும், இல்ல மாசம் ஒரு 25,000 ரூபாய் வரணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அதிகபட்சம், அதுக்கு மேல பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொட்டினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், காணாம போயிடுவோம். நேத்து கூட நான் கல்வி சம்பந்தமான ஒரு தலைப்புல தான் பேசினேன். ஒரு குவைத்தில் இருக்கிற ஒரு டீம்ல அன்னலார் ஒரு ஆசிரியராக அப்படின்ட்டு, அதுல முகமது நபியுடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டினேன். அங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதிக விளக்கங்களை கொண்ட ஆனால் சுருக்கமாக பேசக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு கிடைச்சிருச்சு ஆளு அப்படின்ட்டு அள்ளி போட்டவனை மிதிச்சு காலி பண்றது இல்ல. அவர்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னால் சோர்வடையாமல் கேட்பார்களோ அந்த அளவுக்கு தான் சொல்லணும். ஸோ அந்த அடிப்படையில ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த டைம்ல பேசவான்னு கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டிஎக்ஸ்எல்னா என்ன, ஏன் இந்த நிறுவனத்துக்கு நீங்க வரணும். இப்ப டிஎக்ஸ்எல் ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ கூட நீங்க அனுப்பி விடலாம். அனுப்பிட்டு வீடியோ பாத்தீங்களா, அந்த வீடியோ அடிப்படையில நீங்க இந்த நிறுவனத்துல இணைஞ்சா உங்களுக்கு எந்த முதலீடுகளும் இன்றி ஒரு கோல்ட் மைன் உங்களுக்காக காத்திருக்கிறது. 2வது, இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம், இதன் மூலமாக பதிவு செய்யலாம். ஒரு 5-10 நிமிஷம் திருப்பி ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க பேசக்கூடிய 10 பேர்ல ஒரு 2 பேர் வந்தா கூட உங்களுக்கு போதும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 பேர் பேசுறீங்க, வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுருங்க, 6 பேர் பேசுறீங்க. அந்த 6ல ஒரு ஆள் நிச்சயமா மெம்பர் ஆவாங்க. ஸ்பான்சர் 1 எவ்ரி வீக், ஒரு வாரத்துக்கு ஒருவரை ஸ்பான்சர் செய்யுங்க. 3வது, உங்க டீம், அதாவது நீங்களே பர்சனலா 300 பிபிவி, பிபிவினா பர்சனல் பாயிண்ட்ஸ் வேல்யூ. நேத்து ஒரு மீட்டிங் ஃபுல்லா கேட்டார், பிவினா என்ன பயன் கேட்டார். நிறைய பேருக்கு அது தெரியல. பிபிவினா பர்சனல் பாயிண்ட் வேல்யூ. 300 பிவி மதிப்புள்ள பொருட்களை நீங்களே பர்சனலா பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க டீம் குறைந்தது 1000 பிஜிபிவி. உங்க டீம், நீங்க உங்க கீழே 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு ஒரு 1000 பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க எதை செய்கிறீர்களோ அதை அப்படியே உங்க டவுன்லைன்ல என்ன பண்ணுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க. நீங்க பேசுற மாதிரி, நீங்க சிந்திக்கிற மாதிரி, நீங்க படிக்கிற மாதிரி, டிஎக்ஸ்எல் மட்டும் சொல்றேன், மற்றதுல சொல்றேன். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் சிறமேற்கொண்டு சரியாக செய்தால், இப்ப இந்த மீட்டிங் வந்திருக்கக்கூடிய ஹாஜா மொய்தீன், நம்ம சவுதி ஹாஜா மொய்தீனா இருக்கட்டும், இல்ல ஹனீஃபாக இருக்கட்டும், இல்ல நாசரா இருக்கட்டும், இல்ல செந்தில் குமாரா இருக்கட்டும், யார் வேணா மெம்பர் ஆன பிறகு இந்த 5 விஷயங்களை முறையா செஞ்சீங்கன்னா 6 மாசம் you will see a remarkable difference. நீங்க இப்ப செந்தில் குமார் அங்க இருக்கிறார் அப்படின்னா, நாசர் அங்க இருக்கிறார், ஹனீஃப் அங்க இருக்கிறார், ஹாஜா மொய்தீன் அங்க இருக்கிறாருன்னா, நீங்க ஒருவேளை ஊருக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இங்க வரக்குள்ள உங்களுக்கு என்ன
ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 20,000 ரூபா வருதுன்னு வச்சுங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போவேணாம். ஒரு 20,000 இன்னைக்கு உங்களுக்கு வருதுன்னா நீங்க வந்துருவீங்களா? சரி ஊருக்கு போனால் வேற ஏதாவது பார்த்துக்கலாம், வேற எதுல பெருசா பணம் வராட்டி கூட நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதை உங்களால் நிச்சயமாக டிஎக்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். சரிங்களா? இந்த 5 விஷயங்கள் என்ன பண்ணுங்க, முறையாக செய்யுங்கள். இப்படி பண்ணீங்கன்னா, நான் 2012 மெம்பர் ஆனேன். 2012 செப்டம்பர்ல ஆகி நவம்பர்ல 3 மாசத்துல ஸ்டார் ஏஜென்ட் ஆனேன். 2013 ஸ்டார் ரூபி ஆனேன். நான் ஒரு யூனிக்கான ஆளு. ஸ்டார் டைமண்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டார் டைமண்டோ ஒரே டைம்ல ஆனேன், ஒரே மாசத்துல. ஏன்னா ஒரே மாசத்துல என்னுடைய டவுன்லைன் நலீமும் டைமண்ட் ஆனாரு, நானும் டைமண்ட் ஆனேன். நலீம் என்னுடைய 4வது ஜெனரேஷன், 4 தலைமுறை தள்ளி. இதுல தலைமுறைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உழைச்சா ஜெயிக்கலாம், இது பிரமிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. 4வது தலைமுறையில் இருக்கிற நலீமும் நானும் ஒரே மாசத்துல டைமண்ட் ஆனோம். என்ன கேட்டா அவர் என்னோட ஒரு நாள் முன்னாடி ஆனார்னு நான் நினைக்கிறேன். அப்ப இஎஸ்டி ஆனோம். இன்னைக்கு வரைக்கும் அதுல என்ன பண்ண பயணித்து இருக்கிறோம். நடுவில் 2-3 வருஷம் சரியா பிசினஸ் பண்ணாட்டி கூட மீண்டும் முழு முனைப்போடு மே மாசத்துல இருந்து இப்ப 5 மாசமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான ரிசல்ட்டை நம்ம பாக்குறோம், தெளிவா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். ஸோ அதனால நாம யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற அடிப்படையில டிஎக்ஸ்என்ல சேர்ந்து இருக்கக்கூடியவங்க இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியான்றது முதல்ல உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுங்க, கோல் செட் பண்ணுங்க. நான் டிஎக்ஸ்என்ல அடுத்த மே 2021 எவ்வளவு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க, உங்களுக்கான பிளானை நான் தரேன். யூ ப்ரிப்பேர் ஃபார் தி சேலஞ்ச். ஸோ இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, பெரிதொரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி அதை செய்வது என்பதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்ம எத்திக்கல் அம்பாசடர் டீமுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்பர் தான் இது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், ஃபீட்பேக், மார்க்கெட்டிங் பத்தி, ஹெல்த் பத்தி ஏதாவது இருந்தா கீழே கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் 9150634306க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கூட போடலாம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டுங்க. அடுத்தபடியாக மைக்கை நான் ஹாஜா பைட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இன்னொரு மீட்டிங் நான் ஏற்கனவே சொன்னதுனால 5:56 நான் ஒரு 6:05 நான் விடைபெற்றுறேன். 6:05 ஹாஜா பாய் கேக்குதா? ஒரு 6:05 வெளியாயிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மீட்டிங் சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய இந்த பங்களிப்பு மிக்க நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் உங்களுக்கு மிக பெரும் இன்னும் பல அற்கொடைகளை கொடுத்து என்ன செய்யணும், இந்த மாதிரி மீட்டிங் நிறைய பண்ணணும்னு நான் இந்த இடத்துல பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். உங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீட்டிங்கில்